தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் ஒவ்வொரு கட்சியிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. எந்தெந்த தொகுதிக்கு யார் யாருடைய பெயர் பரிசீலனையில் இருக்கிறது என்பதை கட்சி தலைமை வட்டாரத்திலும் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை அந்தந்த தொகுதி மக்களிடமும் கேட்டு உத்தேச வேட்பாளர் பட்டியலை உருவாக்கி இருக்கிறது 100 ஆண்டுகளை கடந்த ஏபிபி செய்தி நிறுவனத்தின் தமிழ்நாடு பிரிவான ஏபிபி நாடு. வழக்கமாக ஏபிபி செய்தி நிறுவனமும் சி ஓட்டர் நிறுவனமும் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் கருத்து கணிப்புகளை நடத்தி வெளியிட்டு வந்த நிலையில் அந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலேயே பெரும்பாலும் தேர்தல் வெற்றிகள் அமைந்திருக்கின்றன. ஏபிபி கருத்து கணிப்புகள் பல மாநில தேர்தல்களில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாகவே மாறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த முறை ஏபிபி நாடு செய்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் தொகுதி வாரியாக யாருக்கு எம்எல்ஏ சீட் என எடுத்த கணிப்புகளின் அடிப்படையில் யார் உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் தொகுதி குறித்து அனைத்து தரப்பினரிடமும் அலசி ஆராய்ந்த பின்னர் ஒவ்வொரு கட்சியிலும் யாருக்கு இந்த முறை கட்சி தலைமை சீட் தர பரிசீலனை செய்து வருகிறது என்ற பட்டியலை தயாரித்திருக்கிறோம். காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை 1971 ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் 5 முறை திமுகவும் 7 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 2016 மற்றும் 2021 ஆகிய தேர்தல்களில் திமுகவை சேர்ந்த சிவிஎம்பி எழிலரசன் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக, அதிமுக, பாமக, பாஜகவை சேர்ந்தவர்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். திமுகவை பொறுத்தவரை திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்து வரும் சிவிஎம்பி எழிலரசன் 3வது முறையாக தனக்கு சீட் ஒதுக்கப்படும் என நம்பிக்கையில் இருக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களின் குறைகளை நேரடியாகவே களைவது, தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பது, தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று பேசுவது என பிரபலமாக இருக்கும் எழிலரசன் தன்னிடமிருந்த மாணவரணி செயலாளர் என்ற முக்கிய அணியின் பொறுப்பை ராஜீவ்காந்திக்கு விட்டுக் கொடுத்ததன் மூலம் இந்த முறை தனக்கு திமுக தலைமை கட்டாயம் 3வது முறையாக சீட் ஒதுக்கும் என்ற பெரும் நம்பிக்கையில் இருக்கிறார். யார் எந்த குறை என்று எழிலரசனுக்கு அழைத்தாலும் அதை புறந்தள்ளாமல் உடனடியாக அதற்கு தீர்வு காண முற்படுவது அவருடைய பிளஸ் என்பது அவருடைய ஆதரவாளர்கள் கருத்து. அதே நேரத்தில் காஞ்சிபுரம் தொகுதியில் இந்த முறை புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற முழக்கமும் எழுந்திருக்கிறது. அதனால் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட திமுகவிலேயே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளராக உள்ள ராதாகிருஷ்ணன் தீவிரமாக சீட் கேட்டு காய்களை நகர்த்தி வருகிறார். தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் மக்கள் நலத்திட்ட உதவிகளை செய்வது, தொண்டர்கள் அழைத்தால் மறுக்காமல் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது என ஆக்டிவாக இருக்கும் ராதாகிருஷ்ணன் தான் நடத்தி வரும் பள்ளிகளில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை எந்த செலவுமின்றி இலவசமாக படிக்க வைத்து வருகிறார். தொழிலதிபராகவும் இருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு காஞ்சிபுரம் மக்கள் மத்தியில் நற்பெயரும் நல்ல அறிமுகமும் இருக்கிறது. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாடி கட்சி தலைமையையும் அவர் ஈர்த்திருக்கிறார். பணம் ஆசை இல்லாதவர் என்றும் அவரை பற்றி அந்த தொகுதி மக்கள் பேசுவது ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பலம். அதே போன்று தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ள எம்.எஸ். சுகுமாரும் தன்னுடைய செல்வாக்கால் எம்எல்ஏ சீட் பெற முயற்சித்து வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை விமரிசையாக கொண்டாடி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தலைமையின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். எம்.எஸ். சுகுமார் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளராக கட்சி பணியை தொடங்கி 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவில் கட்சி பணி செய்து வருவது அவரது பிளஸாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ள யுவராஜ் இளைஞரணிக்கு இந்த முறை முக்கியத்துவம் தரப்படும் என்ற நம்பிக்கையில் களப்பணியாற்றி வருகிறார். எனவே இந்த முறை காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை திமுகவில் சிவிஎம்பி எழிலரசன், விளையாட்டு அணி அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் எம்.எஸ். சுகுமார் ஆகியோரில் ஒருவர் எம்எல்ஏ சீட் பெற வாய்ப்பு இருக்கிறது. எதிர்முகமாக இருக்கக்கூடிய அதிமுகவிலும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் காஞ்சிபுரம் தொகுதியை குறிவைத்துள்ளார். கடந்த முறை உத்திரமேரூர் தொகுதியில் நின்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தாலும்
காஞ்சிபுரம் தொகுதிதான் தனக்கு சேஃபான தொகுதி என காய்களை நகர்த்தி வருகிறார். அதிமுகவின் மாவட்ட பொருளாளராக உள்ள வள்ளி நாயகமும் காஞ்சிபுரம் தொகுதி தனக்கு கிடைக்கும் என நம்பிக்கையில் இருக்கிறார். 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது இவருக்கு சீட் கிடைத்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆகிவிட்டது. கடந்த முறை கூட்டணிக்கு கொடுத்து விட்டார்கள், இந்த முறை தனக்கே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார் வள்ளி நாயகம். இதுபோக அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவின் மாவட்ட செயலாளராக உள்ள மகேஷ்குமார் கடந்த முறை 2021இல் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2 முறை தேர்தலில் நின்று தோல்வி அடைந்திருப்பதால் இம்முறை போட்டியிட்டால் கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையில் அதிமுக கூட்டணியில் சீட் கேட்டு வருகிறார். காஞ்சிபுரம் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்படுமா என்பது டவுட் தான். அதே போன்று ஒருவேளை பாஜகவிற்கு சீட் ஒதுக்கப்பட்டால் ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் செந்தில்குமாருக்கு சீட் தரப்பட வாய்ப்புள்ளது. எனவே அதிமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம், பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் ஆகியோரிடையே சீட் பெறுவதில் கடும் போட்டி நிலவி வருகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2026இல் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக ஆபே விஸ்வநாதனின் பேத்தி வெற்றி செல்வி அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளராக உள்ள தென்னரசு முயன்று வருகிறார். அதுபோக தலைமையை சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே காஞ்சிபுரத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக என 4 முனை போட்டி நிலவ போகிறது.